நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் 1 சிலபஸை எடுத்து, அந்த சிலபஸில் பொது அறிவு பகுதியில் எத்தனை யூனிட் இருக்குது, அந்த யூனிட்டில் எத்தனை கேள்வி வந்திருக்கு, அதாவது 2014லேருந்து இப்போ கரண்டில் 2022 வரைக்கும் நடந்த குரூப் 1 தேர்வுகளில் எத்தனை கொஷின் வந்திருக்கு, நம்ம எந்தெந்த பாடத்தை மட்டும் படித்தா போதும், எப்படி ஸ்மார்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணி வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமை கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற ஒவ்வொரு வினாடியும் உங்களுக்கு முக்கியம். ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்கும். ஏன்னா எல்லாருமே ரொம்ப குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கீங்க. நான் ரியல் லைஃப்பில் நிறைய பேரை மீட் பண்ணுறேன். ஸோ அவங்க எல்லாமே என்கிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா, சார் எதை படித்தோம் எதை படிக்கலைன்னே தெரில சார், எப்படி போயிட்டுருக்குன்னே தெரில சார், ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கேன் சார் அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. நான் சொல்கிற இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக கவனித்தாவே போதும். சரிங்களா? இந்த வீடியோவை முழுமையாக கவனித்தாவே கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். கண்டிப்பாக உங்களாலையும் சக்ஸஸ் பண்ண முடியும். அதுக்கு நான் கேரண்டி. பட்டு நீங்கள் கவனிக்கிறீங்களாங்கிறத நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. சரி, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு யூனிட் வைஸ் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு யூனிட்டையும் பார்த்துட்டு அந்த யூனிட்டில் எந்தெந்த பாடத்தை படிக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். குறிப்பாக அந்த பாடப்பகுதியிலேருந்து எத்தனை கேள்விகள் வரலாங்கிறதையும் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். மொதல் யூனிட்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அறிவியலை கொடுத்துருக்காங்க. ஜிகே சைடில் மொதல் யூனிட்டு அறிவியல். அறிவியல் பகுதியை பொறுத்த வரைக்கும் 3ஆக பிரித்து வச்சுருக்காங்க. இயற்பியல், வேதியியல், உயிரியல். பட் 3ஐயும் மிக்ஸ் பண்ணி தான் கொஷின் வரும். சரிங்களா? ஆவரேஜாக ஒரு 10 கொஷின் வரும். 10 கொஷினும் 3லையும் மிக்ஸ் பண்ணி தான் வரும். சார் நான் அறிவியலை இது வரைக்கும் படித்ததே கிடையாது சார், அல்லது படிச்சிருக்கேன் சார், ஆனால் எதையுமே தெளிவாக படித்ததில்லை சார், நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நான் சொல்கிற பாடங்களை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க, உங்களுக்கு போதும். சரிங்களா? உங்களுக்கு போதும். இயற்பியலில் என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல டாப்பிக்கை பார்த்துக்குவோம். ஏன்னா டாப்பிக்கை பார்த்தா தான் எந்த பாடத்தை படிக்கணுங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். ஸோ டாப்பிக்கை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேட்டே வாங்க. பேரண்டத்தின் இயல்பு, சூரிய குடும்பத்தை பற்றி சொல்கிறாங்க. இயற்பியல் அளவுகளின் அளவீடுகளை பற்றி சொல்கிறாங்க. இயக்கவியலில் பொது அறிவியல் விதிகளை சொல்கிறாங்க. விசைனா என்ன, அழுத்தம்னா என்ன, ஆற்றல்னா என்னன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அன்றாட வாழ்வில் இயந்திரவியல், மின்னியல், காந்தவியல், ஒளி, வெப்பம், அணுக்கரு இயற்பியல், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? சரி, இது எல்லாத்தையுமே என்னால் படிக்க முடியாது சார் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் படிக்க வேண்டியது எதுன்னு கேட்டால், அழுத்தம், விசை, ஆற்றல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதெல்லாம் பேசிக்கான தியரி. 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை இருக்குது. அழுத்தம்னா என்ன, ஆற்றல்னா என்ன, விசைன்னா என்ன, இதை படிச்சுக்கோங்க, முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த அலகுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆற்றலின் அலகு ஜூல், அழுத்தத்தின் அலகு பாஸ்கல், இது இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா? இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணிடணும். ஏன்னா அப்படி தான் கொஷின் வரும். ஆற்றலின் அலகு என்ன, அழுத்தத்தின் அலகு என்னன்னு கேட்பாங்க. ஸோ இந்த அலகுகள் வர்றதை நீங்கள் கண்டிப்பாக படித்து வைத்து கொள்ளுங்கள். சரிங்களா? விதிகள் எங்கெங்கே இருக்கோ அத்தனை விதிகளையும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அடுத்து காந்தவியல். காந்தவியல் 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பில் இருக்குது. கண்டிப்பாக இதிலிருந்தும் கொஷின் வரும். நீங்கள் அதையும் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. 2 பாடம் தான் இருக்குங்க. ஒன்று 8ஆவில் இருக்குது, 9ஆவில் இருக்குது. இந்த ரெண்டையும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்துடும். அடுத்தது ஒளி, இது ரெண்டுமே 6ஆம் வகுப்புலேருந்தே இருக்குது. ஸோ நீங்கள் படிக்கிற மாதிரி இருந்தால் ஏதாவது ஒரு வகுப்பில் தெரிஞ்சு வச்சுட்டா போதும். சும்மா படித்ததே படிக்க வேண்டிய தேவை கிடையாது. சரிங்களா? ஸோ ஆனால் கண்டிப்பாக இதுலேருந்து கொஷின் வரும். அடுத்தது அணுக்கரு இயற்பியல். இது எங்கே இருக்குன்னா 10th இருக்குது. இதை பற்றி நாம்ளே வீடியோ போட்டிருக்கோம். அணுக்கரு இயற்பியல் சொல்லிட்டு 40 நிமிஷத்தில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்தாவே உங்களுக்கு போதும். அந்தளவுக்கு தெளிவாக சொல்லியிருக்கோம். பார்க்க விருப்பப்பட்டால் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. ஸோ சயின்ஸில் இயற்பியல் பகுதியில் நீங்கள் இவ்வளோ தான் படிக்க போகிறீங்க. அதாவது விதிகளை படிக்க போகிறீங்க, அலகுகளை படிக்க போகிறீங்க, காந்தவியல், ஒளியியல், இந்த ஒளி, அடுத்தது அணுக்கரு இயற்பியல். சார் இதெல்லாம் நான் படிச்சிட்டேன் அப்படின்னா, அதெல்லாம் படிச்சுட்டு முடித்த உடனே நீங்கள் பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாக்ஸ் கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். பாக்ஸ் கண்டென்ட்டை பாருங்கள். முடிஞ்சால் புக் பேக் கொஷினை பாருங்கள். நாம்ளே நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ டைம் இருந்தால் புக் பேக் கொஷினை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இதை நீங்கள் கவர் பண்ணாவே போதும். ரொம்ப படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ இவ்வளவோ நீங்கள் படிக்க முடியாதா? கண்டிப்பாக படிக்கலாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் படிச்சுக்கோங்க போதும். இந்த அணுக்கரு இயற்பியலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இதில் இந்த ஐசோடோப்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஐசோடோப்பின் பயன்களை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த பயன்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பயன்கள்லேருந்து வரக்கூடிய குரூப் 4ல் கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வரலாம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஒளியை பார்த்துக்கோங்க, காந்தவியலை பார்த்துக்கோங்க, விதிகளை பார்த்துக்கோங்க, பாக்ஸ் கண்டென்ட் பார்த்துக்கோங்க, புக் பேக் கொஷின் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். வேறு எதையுமே படிக்க தேவையில்லை. அடுத்தது வேதியியல் பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிமங்களும் சேர்மங்களும் கொடுத்துருக்காங்க, அமிலம், காரம், உப்பு கொடுத்துருக்காங்க, பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள்,
பூச்சிக்கொல்லி மருந்துகள், உலோகவியல், உணவில் கலப்படம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் நான் எதை சார் படிக்க அப்படின்னா அமிலம், காரம், உப்புகளை படிங்க. ஏன்னா ஒவ்வொரு குரூப் 4லையும் கண்டிப்பாக கொஷின் வந்துட்டு இருக்கு. இந்த பாடத்தை நீங்கள் படிக்காமல் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெரிஞ்சே ஒரு கேள்வியை நீங்கள் விடுறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா இது எங்கே இருக்கும் பார்த்தா 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பில் தான் இருக்கும். அதில் தான் அந்த 2 பாடத்தில் தான் இது இருக்கும். ஆனால் கண்டிப்பாக கொஷின் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் அறிவியல் எதை படிக்கிறீங்களோ இல்லையோ இதை படிச்சிருங்க. சரிங்களா? இதை கண்டிப்பாக படிச்சிருங்க. அடுத்தது கார்பனும் அதன் சேர்மங்களும் ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தை மஸ்ட்டு நீங்கள் படிக்கணும். அந்த பாடத்தை நீங்கள் கண்டிப்பாக படித்தாகணும். அடுத்தது பூச்சிக்கொல்லிகளை பற்றி பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. உணவில் கலப்படத்தை பற்றி பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. பெட்ரோலிய பொருட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் இதெல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க, எந்த வெப்பநிலையில் உருவாகுது, இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதுலேருந்து கொஸ்டின் வரலாம். ஸோ இவ்வளவு நீங்கள் படித்தாவே போதும், ரொம்ப படிக்க வேண்டியது கிடையாது. சரிங்களா? ரொம்ப வளவலான்னு படிக்க தேவையில்லை. இவ்வளோ படிச்சுட்டு ஒவ்வொரு பாடத்துலையும் இருக்கிற பாக்ஸ் கண்டென்ட்டு, புக் பேக் கொஸ்டின் இதை மட்டும் பார்த்துக்கோங்க போதும். அடுத்தது உயிரியல். உயிரியலில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா முக்கிய கோட்பாடுகள், உயிரினங்களை வகைப்பாடு, பரிணாமம், மரபியல், உடலியல், ஊட்டச்சத்து, உடல்நலம் மற்றும் சுகாதாரம், மனித நோய்கள், சுற்றுப்புறச்சூழல் அறிவியல் இப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் நான் எதை சார் படிக்கிறதுனா மரபியலை கண்டிப்பாக படிச்சுதான் ஆகணும் ராஜா. மரபியலை கண்டிப்பாக நீங்கள் படிச்சுதான் ஆகணும். உடலியல்னால் என்னென்னா நம்ம மனிதனுடைய உடல் உறுப்புகளை பற்றி போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும். ஊட்டச்சத்தை படிக்கணும். உடல்நலம் மற்றும் சுகாதாரம் இதை படிக்கணும். இதை கண்டிப்பாக நீங்கள் படித்தே தான் தீரணும், வேறு வழி கிடையாது. நோய்கள் வந்துட்டாவே படிச்சிருங்க ராசா. சரிங்களா? நோய் எங்கே இருக்காலும் சரி, நோய் ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்கள் 6ஆம் வகுப்பில் இருக்கும், 7ஆம் வகுப்பில் இருக்கும், 10ஆம் வகுப்பில் இருக்கும், எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சு தான் ஆகணும். கண்டிப்பாக கொஸ்டின் வரக்கூடிய ஏரியா. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் படித்து தான் தீரணும். சார் இவ்வளவு நான் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும்பா, வேறு வழியில். பட் இவ்வளோ நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணலாம் தெரியுமா? மார்க்கை நல்லா ஸ்கோர் பண்ணலாம். மார்க்கை நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். எப்படி ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பழைய வினாத்தாளை எடுத்து பார்க்குறோம். 2014 குரூப் 4ல் 16 கொஸ்டின் அறிவியல் பகுதி வந்திருக்கு. 2016 5 கொஸ்டின் வந்திருக்கு. 2018 5 கொஸ்டின் வந்திருக்கு. 2019 19 கொஸ்டின் வந்திருக்கு. 2022 10 கொஸ்டின் தான் வந்திருக்கு. நல்லா பாருங்கள், 10 கேள்வி தான் வந்திருக்கு. இப்போ வரக்கூடிய குரூப் 4லையும் மீறினா ஒரு 10 to 12 கொஸ்டின் வரலாம். இதை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. இவ்வளோ தான் வரும். 10 to 12 கொஸ்டின் தான் வரும். பட் நான் சொன்ன பாடங்களை நீங்கள் படிச்சிட்டா கண்டிப்பாக 6 to 7 கொஸ்டின் தாராளமாக நீங்கள் ஆன்சர் போடலாம். நம்புங்க. சரிங்களா? 10 கொஸ்டின் வருதுன்னா 6 கொஸ்டின் தாராளமாக ஆன்சர் போட்டுடலாம். சார் 6 கொஸ்டின் தான் ஆன்சர் போட முடியுமானா இதுவே போதுங்க. 6 கொஸ்டின் ஆன்சர் போடுறீங்க, மீதி இருக்கிற 4க்கு ஏதோ ஒன்று ஆன்சராக போட்டு வரீங்க. பட் அதுக்குள்ளே ஒன்று உங்களுக்கு ஆன்சராக மாட்டும். ஸோ 7 கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். சார் அது எப்படி சார் மாட்டும்னா அதெல்லாம் கேட்கக்கூடாது. அது நம்ம விதி. சரிங்களா? விதி வழியது. சரி, நம்ம போடுறது மாட்டினாலும் மாட்டும். ஸோ எப்படி பார்த்தாலும் அதை நல்லா ஸ்கோர் பண்ணலாம். பட் நான் தெளிவாக திரும்பவும் சொல்கிறேன், நோய்கள் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஏரியாவிலேருந்து கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குது. நோய்கள்லேருந்து வந்துக்கிட்டு இருக்குது, ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்கள்லேருந்து வந்துக்கிட்டு இருக்குது, மரபியிலேருந்து கொஸ்டின் வந்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெட்ரோலிய பொருட்கள்லேருந்து வந்துகிட்டு இருக்குது, அமிலம் காரத்துலேருந்து வந்துகிட்டு இருக்குது, ஒளி அதே மாதிரி காந்தவியல், அணுக்கரியவியல்ங்கிறது கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஏரியாவை நீங்கள் படித்துத்தான் தீர வேண்டும். இதை படிச்சுட்டு கூட போங்க போதும். சரிங்களா? நீங்கள் ஒரு 6 கேள்விக்கு ரெடி பண்ணிக்கோங்க போதும். சரி, அடுத்தது பார்த்தோம்னா 2வது யூனிட்டுக்கு இப்போ தான் போகிறோம்ப்பா. இப்போயே 10 நிமிஷம் ஆகி போச்சு. சரி போவோம். 2வது யூனிட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நடப்பு நிகழ்வு கொடுத்துருக்காங்க. நடப்பு நிகழ்வில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்பொழுது அண்மை நிகழ்வுகளின் தொகுப்பு. அதாவது நடப்பு நிகழ்வில் இப்போ கரண்ட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விளையாட்டுச் செய்திகள், நூல்களும் ஆசிரியர்களும், நலத்திட்டங்கள், கட்சி முறை, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் அண்மை கால கண்டுபிடிப்புகள் என்ன, புவியியல் அடையாளங்கள் GI டேக் இதை பற்றி கேட்டிருக்காங்க. தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகளை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸுக்கு நான் என்ன சார் பண்ணுறது? நான் எப்போ இருந்து சார் படிக்கணும் அப்படின்னா ஜனவரி மாதத்துலேருந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை தெரிஞ்சு வச்சுருக்கணும். சார் அவ்வளோ படிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் ஆகஸ்ட் மாதத்துலேருந்து தெரிஞ்சு வச்சுருந்தா இன்னும் சிறப்பு. ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து, அதாவது 2023 ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை படிச்சிருந்தீங்கன்னா இன்னும் சிறப்பு. சார் என்னால் படிக்கவே முடியல, நான் எதையுமே படித்தது கிடையாது, படிக்க போகிறதும் கிடையாது, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் கிடையாது. வெரி சிம்பிள். யூடியூப்லேயே நிறைய பேர் நல்ல நல்ல வீடியோ போட்டுட்ருக்காங்க. எல்லாருமே நல்ல நல்ல வீடியோ தான் போடுறாங்க. பட்டு நான் 2 பேரை மட்டும் சஜஷன் பண்ணி சொல்கிறேன். ஒன்று ஸ்டடி வித் தர்ஷினின்னு ஒரு சேனல் இருக்கும். ஸ்டடி வித் தர்ஷினின்னு சொல்லி ஒரு மேடம் கரண்ட் அஃபேர்ஸ் போட்டுட்ருப்பாங்க. சூப்பராக கரண்ட் அஃபேர்ஸ் போடுவாங்க. ஸோ அந்த வீடியோவை நீங்கள் போய் பார்க்கலாம். நிறைய வீடியோ போட்டிருக்காங்க. நீங்கள் அந்த வீடியோவை எடுத்து நீங்கள் ஆகஸ்ட்லேருந்து அப்படியே நீங்கள் சாப்பிடும்போது, நடக்கும்போது, எங்கேயாவது வெளியே போகும்போது ஹெட்ஃபோன் போட்டு கேட்டே போனீங்கன்னா அது உங்களுக்கு கை கொடுக்கும். அடுத்தது ஆன்லைன் மீனியா. இந்த சேனல்லையும் பார்த்தீங்கன்னா சார் ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பார். அவர்
ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை வச்சும் சொல்லிகிட்டு இருப்பார். இது சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெண்டையும் பார்த்தாவே ஓரளவுக்கு போதும். சரிங்களா? இந்த ரெண்டை பார்த்தாவே போதும். என்னுடைய கெஸ்ஸிங் தான். சார் தினமணி நியூஸ் பேப்பர் படித்தா பெட்டரான்னு கேட்டால் பெட்டர் தான். ஆனால் இப்போ இருக்கிற சூழலில் நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்க முடியாது, படிக்கவும் கூடாது. ஏன்னா நியூஸ் பேப்பர் படிச்சிங்கன்னா அதுலேயே 1 மணி நேரம் ஆகி போயிடும். ஸோ இந்த 2 பேரும் நான் சொன்ன 2 சேனலுமே இந்த தினமணி நியூஸ் பேப்பரை பேஸ் பண்ணி தான் கரண்ட் அஃபேர்ஸ் போட்டுட்ருக்காங்க. ஸோ நியூஸ் பேப்பர் படிக்கிறதும் இவங்க போடுற 10 நிமிஷம் வீடியோ பார்க்குறதும் ஒன்று தான். ஸோ இந்த 2 சேனலையும் இங்கே ஃபாலோ பண்ணால் அதுவே போதும். கரண்ட் அஃபேர்ஸில் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். சரி, கரண்ட் அஃபேர்ஸில் எவ்வளோ தான் கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது 2014 10 கொஸ்டின் வந்துருக்குதுங்க, 2016 18 கொஸ்டின் வந்திருக்கு, 2018 23 கொஸ்டின் வந்திருக்கு, 2019 11 கொஸ்டின் வந்திருக்கு, 2022 8 கொஸ்டின் வந்திருக்கு. இப்போ வரக்கூடிய குரூப் 4ல் எத்தனை கொஸ்டின் வரலாம்னா 8 to 10 கொஸ்டின் வரலாம். 8 to 10 கொஸ்டின் வரலாம். பட் இந்த 2 சேனலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, நீங்கள் ஆகஸ்ட் மாதம் இருந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை தெளிவாக வாட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. 5 கேள்விக்கு சரியாக ஆன்சர் போடலாம். 10 கேள்வி வந்தாலும் 5 கேள்விக்கு சரியாக ஆன்சர் போடலாம். கண்டிப்பாக முடியும். நம்பிக்கை வைங்க. ஏன் எதுக்கெல்லாம் கேட்கக்கூடாது, நம்பிக்கை வைங்க, அவ்வளோதான். ஸோ இங்கே நம்ம பாதிக்கு பாதி நல்லா ஸ்கோர் பண்ணலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது யூனிட் 3க்கு போகிறோம். யூனிட் 3ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா புவியியல் கொடுத்துருக்காங்க. புவியியலில் என்னென்ன டாபிக் கவர் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். புவி அமைவிடம், இயற்கை அமைப்புகள், பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை, காலநிலை, நீர் வளங்கள், ஆறுகள், மண், கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள், காடு மற்றும் வன உயிரிகள், வேளாண் முறைகள், போக்குவரத்து, தகவல் தொடர்பு, தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல், பேரிடர் மேலாண்மை, சுற்றுச்சூழல், பருவநிலை மாற்றம், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இது எல்லாம் எங்கேயோ படித்த மாதிரி இருக்கே அப்படின்னா ஆமாம், எங்கேயோ படித்த மாதிரி தான் இருக்குது. எங்கே படித்த மாதிரி இருக்குன்னா இது எல்லாமே 10ஆம் வகுப்பு ஜாகிரஃபி இருக்குது பாருங்கள், அதில் இருக்கிற பாடத்துடைய ஹெட்டிங்கு. இந்தியா அமைவிடம், புவி அமைவிடம் என்பது பாடம். அதே மாதிரி பருவமழை, மழைப்பொழிவுங்கிறது, காலநிலைங்கிறது 2வது பாடம். 3வது பாடம் மண் வளங்கள் 3வது பாடம். போக்குவரத்து தகவல் படுறது 4வது 5வது பாடம். கனிமவளங்கிறது 4வது பாடம். ஸோ எல்லாமே 10th இருக்கிறதான் கொடுத்து வச்சுருக்காங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. சார் ஜாகிரஃபி நான் எதுவுமே படிக்கலை சார் அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லைப்பா. 10th ஜாகிரஃபியை மட்டும் படிங்க போதும். சரிங்களா? 10th ஜாகிரஃபியை மட்டும் படிங்க போதும். வேறு எதையும் படிக்க வேண்டாம்னா படிக்க வேண்டாம். முடிஞ்சால் 6வதுல இருக்கிற பேசிக்கான முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் பார்த்துக்கோங்க. சம இரவு பகல் கொண்ட நாள் எது, அதிக இரவு கொண்ட நாள் எது, இந்த மாதிரிலாம் 6ஆம் வகுப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் வாட்சி விட்டுக்கோங்க. இதை நீங்கள் பார்த்தா போதும். 10th ஜாகிரஃபி மட்டும் படிங்க போதும், வேறு படிக்க தேவையில்லை. அதே மாதிரி முக்கியமாக கவனிங்க, பேரிடர் மேலாண்மை. இதை பற்றி ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேட்டாவையும் படிச்சுக்கோங்க. இதை தாண்டி வெளியும் படிக்கிற மாதிரி இருக்கும். வெளியே பார்த்தா நம்ம என்னன்னா தமிழ்நாடு என்னமோ வருமே, பேர் மறந்து போச்சே, டக்குன்னு எனக்கும் பேர் மறந்து போச்சே, என்ன பேராக இருக்கும், அண்ணா மேலாண்மை பயிற்சி நிறுவனமாக என்னமோ இருக்கும், கவர்மெண்ட் மெட்டீரியல். ஸோ அவங்களே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த பேரிடர் மேலாண்மை பற்றி ஒரு பிடிஎஃப் விட்டுருப்பாங்க. அந்த பிடிஎஃப் கிடச்சா அதை பார்த்துக்கோங்க. ஸோ பேரிடர் மேலாண்மை மட்டும் கொஞ்சம் முக்கியமாக பார்க்குற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் வெளியே பார்த்தா போதுமானது. சார் இந்த பகுதியிலேருந்து எத்தனை கொஷின் சார் வரும் அப்படின்னா 2014 8 கொஷின் வந்திருக்கு, 2016 6 கொஷின் வந்திருக்கு, 2018 4 கொஷின் வந்திருக்கு, 2019 8 கொஷின், 2022 9 கொஷின் வந்திருக்கு. இப்போ எவ்வளோ எதிர்பார்க்கலாம்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 9-10 கொஷின் அதே மாதிரி வரலாம், வாய்ப்பு இருக்குது. சார் நான் 10வது மட்டும் படித்தா இதில் எத்தனை கேள்விக்கு சரியாக ஆன்சர் பண்ண முடியும்னா கண்டிப்பாக 7 கொஷின் ஆன்சர் பண்ணலாம்பா. 10 கொஷின் வருதுன்னா 7 கொஷின் கண்டிப்பாக 10ஆம் வகுப்புல மட்டும்தான் வருது. நம்ம முழு மதிப்பெண் வாங்க முயற்சி பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு டாப்பிக்கை படிக்க போகிறது கிடையாது, நம்ம 10 டாப்பிக்கை படிக்க போகிறோம். ஸோ முழு மதிப்பெண் வாங்க போகிறேன், நான் இந்த ஒரு டாப்பிக்கை மட்டும் 1 மாதம் படிக்க போகிறேன்னு படித்தா பாஸ் ஆக முடியாது ராஜா. சரிங்களா? அதனால் அந்த ஏரியாவுக்கு போகக்கூடாது. சார் நான் 10ஆம் வகுப்பு ஜாகிரஃபி படித்தா 7 கொஷின் போடலாமா? போடலாம், அதை மட்டும் படிச்சுட்டு அவ்வளோதான். சரிங்களா? அப்போ நீங்கள் அதை மட்டும் படித்தால் போதும். அடுத்து யூனிட் 4. யூனிட் 4 என்ன கொடுத்துருக்காங்க? இந்தியாவில் வரலாறு மற்றும் பண்பாடை பற்றி கொடுத்துருக்காங்க. வரலாறு என்பது வேறு, விடுதலை போராட்டம் INM என்பது வேறு. ஸோ வரலாறுன்னு தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. வரலாறில் என்னென்ன டாபிக் கவர் ஆகுதுன்னா சிந்துவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகாலயர்கள், மராத்தியர்கள், தென்னிந்திய வரலாறு, வேற்றுமையில் ஒற்றுமை, இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, இப்படி தாங்க டாபிக். சார் சிம்பிளாக இருக்கே அப்படின்னா சிம்பிளாக தான் இருக்குது, ஆனால் பாடத்தை பார்த்தா அம்புட்டு பக்கத்தில் இருக்குதே. சரி பரவாயில்ல விடுங்க. பட் முக்கியமாக நீங்கள் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா சிந்துவெளி நாகரிகம் கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும், அதை படிக்காமல் போகக்கூடாது. எங்கே கிடச்சாலும் படிச்சிருங்க. குப்தர்களை படிச்சிருங்க. இது எங்கே இருக்குன்னா 6ஆம் வகுப்பில் இருக்கும், 11ஆம் வகுப்பில் இருக்கும். டெல்லி சுல்தான்கள் கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும், படிச்சிருங்க.
முகலாயர்கள் கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும், மராத்தியர்கள் கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். தென்னிந்திய வரலாறுல என்ன படிக்க போகிறோம்னா சோழர்களை மட்டும் படிங்க சரிங்களா. சோழர்கள் பாண்டியர்கள் இவங்களை பற்றி கொடுத்துருப்பாங்க, இவங்களை மட்டும் படிங்க. ஸோ இவ்வளோ படித்தாலே நல்லா கவர் பண்ணலாம். ஹிஸ்ட்ரிங்கிறது இவ்வளோ தான், வேறு எதையும் நீங்கள் படிக்க வேண்டியது கிடையாது. இதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு வாங்க போதும் சரிங்களா. இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். குறிப்பாக டெல்லி சுல்தானுங்கலேருந்து கண்டிப்பாக கொஷின் வந்துகிட்டு இருக்குது, முகாலயிலேருந்து வந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஏரியாவெலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. இதை மட்டும் படிங்க ஜி, போதும் ஜி. இதுவே படிக்காமல் அப்புறம் வேறு எங்கேயும் படிச்சுட்டு தான் அர்த்தம். இதை படிங்க ஜி, சொல்கிறது செய்யுங்க சரிங்களா. சரி, இதை படித்தா என்ன ஆகும்னா நல்லா ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணலாம். குறிப்பாக அனலைஸ் பண்ணி பார்ப்போம். வரலாறில் முந்தைய தேர்வுகளில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது 2014 7 கொஷின் கேட்டிருக்காங்க, 2016 8 கொஷின், 2018 7 கொஷின், 2019 7 கொஷின், 2022 9 கொஷின் வந்திருக்கு. சார் இந்த டாப்பிக்கை மட்டும் படித்தா எவ்வளோ சார் கொஷின் ஆன்சர் பண்ணலாம்னா 7 கொஷின் ஆன்சர் பண்ணலாம். கண்டிப்பாக 7 கொஷின் ஆன்சர் பண்ணலாம். வரலாறு படிக்கிற மாதிரி இருந்தால் 10th வரலாறு ரொம்ப முக்கியம் அமைச்சரே சரிங்களா. 10th வரலாறு ரொம்ப ரொம்ப முக்கியம். 10th வரலாறை படிக்காமல் போகக்கூடாது, தேர்வுக்கே போகக்கூடாது சரிங்களா. 10th வரலாறு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இந்த டாப்பிக்கெலாம் முக்கியம். இதெல்லாம் படிச்சுட்டு போனாவே 7 கொஷினுக்கு சரியாக ஆன்சர் போடலாம். வரலாறுங்கிறது எல்லாருக்குமே பிடிச்ச டாப்பிக்குங்க, அதாவது குழந்தைக்கும் பிடிக்கும். ஸோ எப்படி இருந்தாலுமே இதை பற்றி படிச்சிருப்போம். ஸோ நம்ம மைண்டில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நம்பிக்கையாக இருங்க. அடுத்த யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தா அடுத்தது 5வது யூனிட் இந்திய ஆட்சியல், அதாவது பாலிட்டி தான் கொஞ்சம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இந்திய அரசமைப்பு, அரசமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், ஒன்றியம், மாநிலம், யூனியன் பிரதேசம், குடியுரிமை, அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, அரசு நெறிமுறை கோட்பாடுகள், மத்திய நிர்வாகம், மத்திய நாடாளுமன்றம், மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்பு, பஞ்சாயத்து ராஜ், கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள், மத்திய மாநில உறவுகள், தேர்தல், இந்திய நீதி அமைப்பு, என்ன போயிட்டே இருக்குது, சட்டத்தின் ஆட்சி, பொது வாழ்வில் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள், லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா, தகவல் அறிவு உரிமை சட்டம், பெண்களுக்கான அதிகாரமளித்தல், நுகர்வோர் பாதுகாப்பு, மனித உரிமைகள். ஸோ இவ்வளோ கொடுத்து வச்சுருக்காங்களா. ஸோ இவ்வளோ இருக்குது பாலிட்டியில் வந்து. ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு பாயிண்ட் தான். அதாவது ஒன்று விஷயத்தை கவனிச்சிங்களா, இந்த இந்திய அரசியலமைப்புலேருந்து அரசு நெறிமுறை கோட்பாடுகள் வரைக்கும் பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து ஒரே ஒரு பாடம், 10th பாலிட்டியில் இருக்கிற பாடம். மத்திய நிர்வாகத்திலிருந்து இந்தாண்ட வர்றது உள்ளாட்சி அமைப்பு வரைக்கும், உள்ளாட்சி அமைப்பு வராது, மத்திய சட்டமன்றம், மாநில சட்டமன்றம் எல்லாம் வர்றது வந்து 2வது பாடம். அடுத்தது தேர்தல், நீதி அமைப்புலாம் 3வது பாடம். ஸோ 10th பாலிட்டியில் 4 பாடம் இருக்கும். இந்த 4 பாடத்தை நீங்கள் படிச்சுக்கோங்க போதும் சரிங்களா. 4 பாடத்தை தரவாக படிச்சிங்கனாவே இதில் நல்லா ஆன்சர் பண்ணலாம். அங்கேருந்து தான் மோஸ்ட்லி கொஷின் வரும். சார் 4ஐயும் படிச்சுவிட்டேன் சார், என்ன பண்ணுறதுன்னா 6ஆம் வகுப்பில் இருக்குதுங்க, 6ஆம் வகுப்பில் இருக்குது, 7ஆம் வகுப்பில் இருக்குது. ஸோ பாலிட்டி படிக்கிறதுனா ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கணும். ஒரு சிட்டிசன் தெரிஞ்சுக்க போகிறோம், அதாவது தேர்தல் ஆணையமா அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், ஒரு அடிப்படை உரிமையாக அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், நம்ம ஒரு சிட்டிசனாக தெரிஞ்சுக்க போகிறோம்னு நினச்சிட்டு படிங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம் சரிங்களா. பாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். 6 to 10th கவர் பண்ணால் போதும். முடிஞ்சால் வந்து 12ஆம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி நாம் கூட வீடியோ போடுவோம், ஃப்யூச்சரில் வந்து வீடியோ போடுவோம், நீங்கள் அதை பார்த்தா கூட போதும். பட் நீங்கள் 6 to 10 இருக்கிறத ஓரளவுக்கு வாட்ச் வச்சாவே போதும். அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில டாபிக் வந்து புக்கில் இல்லை. என்னென்ன இல்லை அப்படின்னா லோக்பால், லோக் ஆயுக்தா, தகவல் அறிவு உரிமை சட்டம் இது இருக்கும், பட் டீட்டெயிலாக இருக்காது. ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் இருக்காது, பொது வாழ்வில் ஊழல் இருக்காது, அதே மாதிரி நுகர்வோர் பாதுகாப்பு, மனித உரிமையெல்லாம் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். இது எங்கே இருக்கும் அப்படின்னா அதுதான் வந்து அண்ணா மேலாண்மை பயிற்சி நிறுவனம்னு நினைக்கிறேன், கவர்மெண்ட் மெட்டீரியல். ஸோ அவங்களே விட்டுருக்காங்க, அந்த மெட்டீரியலை வச்சு நீங்கள் படிச்சுக்கோங்க சரிங்களா. இவ்வளவு வந்து தரவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். 10th பாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் எதை படிக்கிறீங்களோ இல்லையோ 10th பாலிட்டி 4 பாடத்தை படிச்சுட்டு போங்க, ஓரளவுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணலாம். சரி, அடுத்தது இந்த பாடத்தை படித்தா எவ்வளோ கொஷின் வரும், நம்ம எவ்வளோ ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 2014 ஒரு 13 கொஷின் கேட்டிருக்காங்க, 2016 8 கொஷின் கேட்டிருக்காங்க, 2018 10 கொஷின் கேட்டிருக்காங்க, 2019 18 கொஷின் கேட்டிருக்காங்க, 2022 12 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம படித்தாவே கண்டிப்பாக 8 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணலாம். இப்போ வரக்கூடிய குரூப் 4லையும் இப்படி தான் வரப்போகுது, ஒரு 12 கொஷின் வரும், 12 கொஷினில் 8 கொஷின் ஆன்சர் பண்ணலாம். ஸோ இவ்வளோ டாப்பிக்கை நம்ம படிக்கணும். பாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. படிக்கவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த பாலிட்டியை படிக்கிற மாதிரி இருந்தால் நைட் டைம் படிங்க சரிங்களா, பகல் டைம் படிக்காதீங்க, நைட் டைம் படிங்க. நைட்டு ஒரு 9 மணி to 11 மணிக்குள்ளே இந்த பாலிட்டியை உட்காந்து அப்படியே வாட்ச் பாருங்கள், சூப்பராக மனசில் பதியும் சரிங்களா. அடுத்தது யூனிட் 6க்கு போகிறோம். யூனிட் 6 என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்திய பொருளாதாரம். இதில் என்னென்ன டாபிக் வருதுன்னா இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், 5ஆண்டு திட்டம், திட்டக்குழு, நிதி ஆயோக்கு, இந்திய ரிசர்வ் வங்கி, நிதி ஆணையம், மத்திய மாநில நிதி பகிர்வு, சரக்கு மற்றும் சேவை வரி, நிலச்சீர திருத்தம், வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு, மக்கள் தொகை, கல்வி, நலவாழ்வு, வேலைவாய்ப்பு, வறுமை. சார் இதெல்லாம் நான் எங்கே படிக்கிறது அப்படின்னு கேட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, இது வந்து 11th புக்கில் இருக்கிற டேட்டா. 11th புக்கில் முக்கியமாக ஒரு 6 பாடம் தான் இருக்குது.
அந்த 6 பாடத்தையும் நம்ம வீடியோவாக போட்டாச்சு. 6 பாடத்தையுமே முக்கியமான பாயிண்ட் எடுத்து வீடியோ போட்டாச்சு, புக் பேக் கொஸ்டின் போட்டாச்சு. நீங்கள் அதை பார்த்துட்டு போனாவே கூட போதும். பட் படிக்க முடிஞ்சால் படிச்சிருங்க. படித்து முடிச்சுட்டு நம்ம வீடியோ ரிவிஷன் வச்சுக்கோங்க. 12th வந்து கொஞ்சம் கவர் ஆகுங்க. எது கவர் ஆகும்னா திட்டக்குழு, நிதி ஆயோக், ரிசர்வ் வங்கிலாம் வந்து 12th இருக்கும். 11th இருக்காது, 12th இருக்கும். ஸோ அந்த ஏரியாவை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான்ப்பா, வேறு எங்கேயும் நீங்கள் போக வேண்டியது கிடையாது. 11, 10, அப்புறம் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்புலாம் ஒரு பாடம் 2 பாடம் இருக்கும். அப்போ குறிப்பாக வந்து எக்கனாமிக்ஸ் தான் வந்து நமக்கு மார்க்கை வந்து நமக்கு கொடுக்குறது. சரிங்களா? ரியலாக வந்து யோசிச்சு பாருங்கள். எக்கனாமிக்ஸில் பாடம் கம்மி, பட் நமக்கு மார்க்கை வந்து நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடியது. எத்தனை கேள்வி வரும் அப்படின்னு பார்க்கும்பொழுது எப்படி பார்த்தாலும் ஒரு 6 கொஸ்டின் to 8 கொஸ்டின் வந்துடும் கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் 4ல். ஸோ நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியாங்கிறதுனால நீங்கள் அந்தளவுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 10th எக்கனாமிக்ஸு, 11th எக்கனாமிக்ஸு, அப்புறம் 12th முக்கியமான பாயிண்ட்ஸு, 6 to 9th வரைக்கும் 1-2 பாடம் தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இதில் எவ்வளோ கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 2014 6 கொஸ்டின் வந்திருக்கு, 2016 9 கொஸ்டின் வந்திருக்கு, 2018 8 கொஸ்டின் வந்திருக்கு, 2019 6 கொஸ்டின் வந்திருக்கு, 2022 4 கொஸ்டின் வந்திருக்கு. 4 கொஸ்டின்ங்கிறத விடையும் அதிகமாக வந்திருக்கும், பட் நமக்கு சரியாக தெரியல. பட் இந்த முறை எவ்வளோ வரலாம்னா இந்த முறை 5 கொஸ்டின் வரலாம். பட் நான் சொன்ன இந்த ஸ்கூல் புக்கில் இருக்கிற பாடங்களை படித்தாவே ஒரு 5 கொஸ்டின் நீங்கள் வந்து போட்டுடலாம். கண்டிப்பாக உங்களால் முடியும். அடுத்து 7வது யூனிட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்திய தேசிய இயக்கம் INM இதை கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமே. தேசிய மறுமலர்ச்சி, ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தொடக்க கால கிளர்ச்சிகள், இந்திய தேசிய காங்கிரஸு, அப்புறம் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்கள், தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தில் பல்வேறு நிலைகள் இயக்கங்கள், இதை பற்றி கொடுத்துருக்காங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது எங்கேயுமே கிடையாது. 10ஆம் வகுப்பில் இருக்குதுங்க. 10ஆம் வகுப்பு ஹிஸ்ட்ரி, அதை படிச்சுட்டு போப்பா. அதுலேருந்து தான்ப்பா இந்த கொஸ்டின்லாம் வரப்போகுது. இதை படிச்சுட்டு போனாவே போதும். INMக்கு ரொம்ப தேவை கிடையாது. சார் இதை நான் படிச்சிட்டேன் சார், எனக்கு படிக்க ஆர்வமாக இருக்குன்னா 12th இருக்குது. 12th ஒரு 8 பாடம் 9 பாடம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 8 பாடமும் நீங்கள் இங்கே 10வது படிச்சிங்க பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட் தான் ரிப்பீட்டாக அங்கே வரும். எக்ஸ்ட்ரா ஒரு 20% நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் கவர் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சிறப்பு, நல்லாவே ஸ்கோர் பண்ணிக்கலாம். சரிங்களா? INM பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான், வேறு எதுவுமே நீங்கள் படிக்க வேண்டியது கிடையாது. INMல எவ்வளோ கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 2014 ஒரு 9 கொஸ்டின் வந்திருக்கு, 2016 8 கொஸ்டின், 2018 6 கொஸ்டின், 2019 6 கொஸ்டின், 2022 4 கொஸ்டின். இப்போ எவ்வளோ வரலாம்னா இதே மாதிரி ஒரு 4 கொஸ்டின் to 5 கொஸ்டின் வரலாம். ஸோ நீங்கள் 10th மட்டும் படிச்சுட்டு போனால் எவ்வளோ ஆன்சர் பண்ண முடியும்னா நல்லாவே ஆன்சர் பண்ணலாம். 10th மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போங்க ஜி, போதும். மீறினா 12th INM படிச்சுட்டு போங்க, உங்களுக்கு நல்லா முழு மார்க்கும் வாங்கலாம். அடுத்தது யூனிட் 8 தான் நாம் தனியாக வீடியோ போட்டிருக்கோம். பட் இங்கேயும் நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். சார் இதில் என்னென்ன டாபிக் கவர் ஆகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது தமிழ் சமுதாய வரலாறு, தமிழ் தொல்லியல் கண்டுபிடிப்புகள், சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம் என்ன, திருக்குறள் தொடர்பான கருத்துக்கள், விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டில் பங்கு, ஆங்கிலேயருக்கு எதிராக தொடக்க கால கிளர்ச்சிகள், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, தமிழ்நாட்டில் பல்வேறு சீர்திருத்தவாதிகள், தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்த இயக்கங்களை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. சார் இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ் சமுதாய வரலாறு அப்படிங்கிறது நம்ம 6ஆம் வகுப்பு ஹிஸ்ட்ரியில் இருக்கும். 6ஆம் வகுப்பு ஹிஸ்ட்ரியில் இருக்கும், நீங்கள் அதை படிச்சுக்கணும். அதே மாதிரி வந்து 9th ஹிஸ்ட்ரியில் வந்து இருக்குது. கண்டுபிடிப்புகள்னால் 9th ஹிஸ்ட்ரியில் இருக்குது, 6ஆம் வகுப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து படிச்சுக்கணும். அதே மாதிரி தமிழ் இலக்கியம்னா நம்ம தமிழில் படிக்க போகிறோம், இங்கே வந்து படிக்க தேவையாது. திருக்குறள் அப்படின்னு சொன்னால் 11ஆம் வகுப்பு பொலிட்டிக்கல் சயின்ஸ், அதில் வந்து 2 பாடம் இருக்குதுங்க. அரசியல் சிந்தனைகள் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது. அதில் வந்து பார்த்தா இந்த திருக்குறள் தொடர்பான கருத்துக்களை அப்படியே கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்தா கூட போதும். அதை நீங்கள் பார்க்கலைன்னா நானே கூட நேற்று வீடியோ போட்டிருக்கேன். நேற்று வந்து யூனிட் 8க்கு வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் போய் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்கப்பா, அதுவே உங்களுக்கு போதுமானது. ஸோ இந்த மாதிரி முக்கியமானதை மட்டும் பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தின் பங்கு அப்படின்னா இது வந்து 10th ஹிஸ்ட்ரியில் வருது. ஸோ இங்கே படித்தது தான் நீங்கள் வந்து இங்கே திருப்பி ரிப்பீட் பார்க்க போகிறீங்க, வேறு எதுவும் கிடையாது. பட் யூனிட் 8 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 2022 பார்த்தா ஒரு 5 கொஸ்டின் மேலே கேட்டிருக்காங்க. ஸோ இப்போயும் பார்த்தா கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணால் ஒரு 10 கொஸ்டினுக்கு மேலே நம்ம ஆன்சர் போடலாம். அதாவது இவ்வளோ பாயிண்ட்டை படித்தா ஆன்சர் போடலாம். நீங்கள் எங்கெங்கே படிக்கணுங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. 6ஆம் வகுப்பில் இருக்குது, 9ஆம் வகுப்பில் இருக்குது. அதே மாதிரி 10th வந்து தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தில் பங்கு இருக்குது. அதே மாதிரி வேறு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா 11th பொலிட்டிக்கல் சயின்ஸில் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணணும். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி இப்போ வந்து எங்கே அகழ்வாய்வு நடந்துகிட்ருக்கு, என்ன கிடச்சிருக்குங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மார்க்கு நல்லா வர மாதிரி தான் இருக்குது. பட் நீங்கள் வெளியெல்லாம் போய் படிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஸ்கூல் புக்கில் முக்கியமானதை படிச்சுக்கோங்க. நானே வீடியோ போட்டிருக்கேன், தெளிவாக வேணும்னா அங்கே போய் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் 9 வந்து தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம். இதில் என்னென்ன டாபிக் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தா சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும், சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான மூலாதாரங்கள், தமிழகத்தில் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைமைகள்,
தமிழக புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து எங்கே இருக்குன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்தா போதும், இல்லைன்னா 10th ஹிஸ்ட்ரியை பாருங்கள், அதுவே போதும், வேறு எதுவும் தேவையில்லை. இதில் எவ்வளோ கொஸ்டின் வரும் அப்படின்னா 2022 ஒரு 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் இவ்வளோ பார்த்தாவே போதுமானது. இப்போ வரக்கூடிய குரூப் 4லையும் இவ்வளோ தான் கொஸ்டின் வரப்போகுது. ஸோ இது தாண்டி வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். சரிங்களா? ஸோ நீங்கள் இதை வந்து பார்த்துக்கோங்க. 10th ஹிஸ்ட்ரி, அப்புறம் 11th பொலிட்டிக்கல் சயின்ஸு, 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ், இதை மட்டும் நீங்கள் ஓரளவுக்கு வாசிட்டு போங்க ஜி. ரொம்ப படிக்க வேண்டியது கிடையாது. சரிங்களா? அதை பார்த்தாவே போதுமானது. அடுத்தது யூனிட் 10. யூனிட் 10ல் என்ன வருதுன்னா கணக்கு வருது. கணக்கில் வந்து நிறைய டாபிக் கொடுத்துருக்காங்க. அதாவது சுருக்குக, விழுக்காடு, மீசிமா, மீப்பேவா, விகிதம், தனி வட்டி, கூட்டு வட்டிலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் வந்து நான் என்ன சார் படிக்கிறது அப்படின்னு கேட்டால், கணக்கை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒரே ஒரு அறிவுரை, 25 கேள்வி வரும். இந்த 25 கேள்விக்கு நம்ம ஆன்சர் போடணும் அப்படின்னா 23 கொஸ்டினுக்காவது ஆன்சர் போடணும். கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணணும்னா அவ்வளோ கேள்விக்கு சரியாக ஆன்சர் போட்டால் தான் பாஸ் பண்ண முடியும். என்னுடைய ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, அதாவது பழைய கொஷின் பேப்பரை வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதுதான் பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும். இருக்கிற 30 நாளில் பழைய கொஷின் பேப்பரை எடுத்து பாருங்கள். அதாவது வயது கணக்குகள், தனி வட்டி கூட்டு வட்டி கணக்குகள், பரப்பளவு கணக்குகள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பழைய கொஷின் பேப்பரை நீங்கள் அப்ரோச் பண்ணுங்க ஜி. இப்போ இருக்கிற சூழலில் வந்து நீங்கள் வந்து புக்கை பார்க்குறேன், இல்லை சார் நான் வந்து நிறைய யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுறேன், நான் வந்து இப்படி ஒரு ஆர்டராக தான் போவேன் அப்படின்னா வாய்ப்பு கிடையாது ராஜா. அவ்வளோலாம் நேரம் கிடையாது. ஸோ கணக்கை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் பழைய கொஸ்டின் பேப்பரை எடுத்து எப்படி வந்திருக்கு தெரியலையா, இமீடியட்டாக யூடியூப்பில் அடிங்க. யூடியூப்பில் வந்து நிறைய பேர் அதை பற்றி வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ அந்த பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்தது ஒரு கொஸ்டின் பேப்பர்லையும் வரும், அதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே பயிற்சி பண்ண வரும். கணக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம். சரிங்களா? கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும், வேறு எதுவுமே தேவையில்லை, நீங்களே ஆன்சர் பண்ணிடலாம். கணக்கில் பொறுத்த வரைக்கும் 23 கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் போடணும். போட்டால் தான் சக்ஸஸ் ரேட்டு அதிகமாகும். குறிப்பாக இப்போ முடிவுக்கு வருவோம். ஃபைனலாக வந்து எந்தெந்த பகுதியிலேருந்து எத்தனை கொஸ்டின் எடுக்கணும், நம்மளால் எப்படி முடியும்னு பார்ப்போம். குறிப்பாக தமிழ் பகுதியிலேருந்து 100 கொஸ்டின் வருதுங்க. இதில் நம்ம 97 கொஸ்டினுக்கு சரியாக ஆன்சர் போட்டாகணும். வாய்ப்பு கிடையாது ராஜா, கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். தமிழுக்கு என்ன பண்ணுறதுனா, பழைய 6 to 10, புதிய 6 to 10, முடிஞ்சால் 11, 12 இதை படிச்சுக்கோங்க. சரிங்களா? 11, 12 முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் படிங்க, முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் படிங்க, வேறு எதுவும் படிக்க தேவையில்ல. 6 to 10 படிச்சிங்கன்னாவே போதும். ஓரளவுக்கு புக்குக்குள்ளேயே நீங்கள் சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 97 கொஸ்டினுக்கு சரியாக ஆன்சர் போடலாம், கண்டிப்பாக முடியும். அடுத்தது கணக்கு பகுதியில் 25 கேள்வி வருங்க. 25க்கு 23 போடணும். குறிப்பாக இந்த 2 பகுதியில், கணக்கு மற்றும் தமிழ் பகுதியில் மட்டும் 120 கொஸ்டின் நீங்கள் அழிச்சு ஆகணும். 120 கொஸ்டின் எடுத்தால் தான் உங்கள் சக்ஸஸ் ரேட்டு அதிகமாக இருக்கும். ஏன்னா கணக்கில் வந்து வேறு எங்கேயும் வெளியே போக முடியாது. கணக்கை வந்து மாற்றி கேட்க முடியுமா? கேட்கவே முடியாது. கணக்குன்னா ஒரே ஃபார்முலா தான் வரப்போகுது. ஸோ கணக்கு பகுதியில் வந்து உங்களை வந்து அவங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது. தமிழ் பகுதியிலையும் எதுவும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கணக்கு, தமிழ் இந்த 2 பகுதியையும் நீங்கள் டீப்பாக படிச்சு தான் ஆகணும். 120 கொஸ்டின் போட்டு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. இதில் வந்து இப்போ நான் நிறைய வந்து கம்யூனிட்டி போஸ்ட் போட்டுட்ருக்கேன். அதில் வந்து தமிழ் கொஸ்டின் போட்டுட்ருக்கேன். இதில் நிறைய பேர் வந்து என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இப்படியெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் கேட்பாங்களா, சும்மா நீங்கள் வந்து எதுவும் இல்லாதது போட்டுட்ருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜி, நான் இப்போ கொஸ்டின் பேப்பரே எடுத்து நான் போட்டு வரேன் பாருங்கள். கொஸ்டின் பேப்பரில் ஒரு ரொம்ப ரொம்ப பேசிக் கொஸ்டினே டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் கேட்பாங்களான்னு யோசிக்கிற அளவுக்கு கேட்டு வச்சுருக்காங்களே. ஸோ இப்படியெல்லாம் தமிழில் எளிமையாகவும் கேட்பாங்க. தமிழில் எளிமையாக கேட்டுட்டு ஜிகே சைடு நம்மளை பிடிச்சிருவாங்க. சரிங்களா? ஸோ தமிழ் எல்லாருமே படிப்பாங்கன்னு டிஎன்பிஎஸ்சி தெரியும். ஸோ ஜிகே சைடு தான் நம்மளை டைட் பண்ணுவாங்க. ஸோ தமிழ் பகுதியை பொறுத்த வரைக்கும் டீப்பாக படித்து அந்த பகுதியில் நல்லா ஸ்கோர் பண்ண பாருங்கள். கணக்கு பகுதியில் ஸ்கோர் பண்ண பாருங்கள். தமிழ் வந்து புக்கை படிங்க 6 to 10, கணக்கு வந்து பழைய கொஸ்டின் பேப்பரை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இது 2 பண்ணாவே 120 கொஸ்டின் தாராளமாக போட்டலாம். மீதி இருக்கிறத பொறுத்த வரைக்கும் அறிவியல் பகுதியில் ஒரு 8 கேள்வி வர வாய்ப்பு இருக்குது. 8 கேள்வியில் நம்ம சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணால் 5 கொஸ்டின் ஆன்சர் போடலாம். கரண்ட் அஃபேர்ஸில் 9 கேள்வி வர வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து 5 கொஸ்டின் நம்ம சொன்ன 2 சேனலை ஃபாலோ பண்ணாவே நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். புவியியல் வந்து 9 கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. 9 கொஸ்டின் வந்தாலுமே நீங்கள் 10th இப்போ ஜாகிரஃபி மட்டும் படிச்சிருந்தால் 6 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஹிஸ்ட்ரி வந்து 9 கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. இதில் நம்ம சொன்ன பாயிண்ட்டை நீங்கள் படித்தா 6 கொஸ்டின் போடலாம். பாலிட்டியில் 10 கொஸ்டின் வந்தாலும் பாலிட்டியில் முக்கியமாக நீங்கள் நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும், நிறைய விஷயங்கள் நீங்கள் கவர் பண்ணணும். பாலிட்டி பற்றி 6 to 10 வரைக்கும் படிக்கணும். பட் 6 to 10 அளவுக்கு படிக்கிற அளவுக்கு கண்டென்ட் இருக்கான்னா கண்டென்ட் கிடையாது. கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். முக்கியமான பாயிண்ட்ஸ் என்பது ரொம்ப கம்மி தாங்க பாலிட்டியை பொறுத்த வரைக்கும். அதை தாண்டி வெளியே நீங்கள் போய் படிச்சுட்டு கூடாது. அதாவது இந்த இது இப்போ உருவாக்கப்பட்டது, அந்த இது இப்போ உருவாக்கப்பட்டது. நீங்கள் படிக்கிறது குரூப் 4க்கு, நீங்கள் குரூப் 1க்கு படிக்கல, அதை மனசில் வச்சுக்கோங்க. குரூப் 4க்கு என்ன தேவையோ அதை மட்டும் படிச்சுட்டு போங்க. சும்மா போய் மேகாலயா மாநிலம் இப்போ உருவாக்கப்பட்டது, அப்போ உருவாக்கப்பட்டதுன்னு இல்லாத ஒரு கொஸ்டினுக்கு வந்து போய் உட்காந்து அது வருமா வராதுன்னு தெரியாது, அதை வந்து உட்காந்து 4 மணி நேரம் படிச்சுட்டு இருக்காது. அப்படிலாம் படிச்சுட்டு இருக்காதிங்க. நீங்கள் வந்து எல்லா சிலபஸையும் படிக்க வேண்டியது இருக்குது. சரிங்களா? அதை மனசில் வச்சுக்கோங்க.
ஸோ இதை பண்ணாவே கண்டிப்பாக வந்து 8 கொஷின் ஆன்சர் போட்டுடலாம். அடுத்து எக்கனாமிக்ஸில் 7 கொஷின் வர வாய்ப்பு இருக்குது. இதில் 7 கொஷின் வந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நான் சொன்ன மாதிரி 11, 10 கீழே இருக்கிற வகுப்பில் மட்டும் ஃபாலோ பண்ணாவே ஒரு 5 கொஷின் ஆன்சர் போட்டுடலாம். ஐஎன்எம் ஒரு 5 கேள்வி வந்தாலும் கண்டிப்பாக 4 கொஷின் போட்டுடலாம். ஏன்னா இது 10th புக்கிலேருந்து தான் கேட்குறாங்க, வேறு எதுவும் கிடையாது. அடுத்து யூனிட் 8 12 கொஷின் வந்தாலுமே 10 கொஷின் ஆன்சர் போடலாம். யூனிட் 8க்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 6ஆம் வகுப்பு படிக்கணும், அதே மாதிரி 9ஆம் வகுப்பு படிக்கணும். நீங்கள் யூனிட் 8 வந்து அதாவது 11th வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் அங்கேயும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ யூனிட் 8 பகுதி தான் வந்து உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ கொஷினுக்கு ஆன்சர் போடுறது கஷ்டம்தான். பட் இதில் நீங்கள் குறைச்சி போட்டாலுமே ஒரு 5 கொஷின் போட்டால் கூட போதுங்க, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம். அடுத்து யூனிட் 9 இதில் 6 கொஷின் வர வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் 4 கொஷினாவது எடுத்துடலாம். ஸோ இவ்வளோ பார்த்தாவே ஒரு 173 அந்த மாதிரி வருது. ரியல் லைஃப்பில் இவ்வளோ போடலாமானா இவ்வளோ போடலாம் கண்டிப்பாக. அதாவது நல்லா படிக்கிறவங்க இவ்வளோ போடலாம். நம்ம சொல்கிறதுலே வந்து கொஞ்சம் வந்து ஏனதோனன்னு ஃபாலோ பண்ணால் கூட நான் சொல்கிறது ஒரு 165 அந்த ரேஞ்ச் போட்டால் கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம். நீங்கள் 165 கேள்விக்கு தான் சரியாக ஆன்சர் போட்டிருக்கீங்க அப்படின்னா மீதி யோசிச்சு பாருங்களேன், மீதி 35 கேள்வி இருக்குது. இந்த 35 கேள்வியில் எப்படி பார்த்தாலும் ஒரு 5 கேள்வி மாட்டாதா? கண்டிப்பாக மாட்டுங்க, சரிங்களா? 5 கேள்வி கண்டிப்பாக மாட்டும். 170 வந்தாவே நல்ல ஸ்கோரு தான், சரிங்களா? நல்ல ஸ்கோரு, நல்லாவே வேலை வாங்கி வாய்ப்பு இருக்குது. இது கம்யூனிட்டி பேஸ் பண்ணி அமையும். பிசி எம்பிசினா கொஞ்சம் கஷ்டம். பட் அதை தாண்டி மற்ற கம்யூனிட்டினா 170க்கே வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது, கிடச்சிருக்கு போன குரூப் 4லேயே. ஸோ நீங்கள் நம்பிக்கையாக படிங்க, மனசை தளர விடாதீங்க. எந்தெந்த ஏரியாவுக்கு எதை ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஜி. ஏன்னா இருக்கிற நாள் வந்து ரொம்ப குறைவான நாள். இருக்கிறதே வந்து ஒரு 35 நாள் தான் இருக்குது. 35 நாளில் வந்து நீங்கள் நான் சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணுறதுக்கே டைம் சரியாக இருக்கும். இதை தாண்டி நான் அதை படிக்க போகிறேன்னா அது உங்கள் விருப்பம். ஆனால் படிக்க முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. நம்ம சொல்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ உங்கள் மனசு நல்லா தெளிவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ அப்படியே ஒரு ஸ்பீடு கிடச்சிருக்குமே, நம்ம உடனே போன உடனே படிச்சிடணும், சார் சொல்கிறாப்புல இவர் சொல்கிறது கரெக்டாக இருக்குது, நான் உடனே போய் படிக்க போகிறேன், கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படிங்கிறவங்க கமெண்ட்டில் வந்து ஒரு கமெண்ட்டை போட்டுவிடுங்க. என்ன கமெண்ட்னா, என்னால் முடியும் சார், கண்டிப்பாக நான் படிப்பேன் சார், சக்ஸஸ் பண்ணுவேன் அப்படின்னு போட்டுவிடுங்க. நீங்கள் பாஸ் பண்ண பிறகு என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த கமெண்ட் எடுத்து பார்க்கலாம். சார் வந்து நான் சொன்ன மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஸோ இப்படி போட்டு வைங்க, இதுவும் ஒரு விதத்தில் பூஸ்ட்டு தான், சரிங்களா? சரி, நல்லா படிங்க, ஆல் த பெஸ்ட். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டு வீடியோ மேக் பண்ணியிருக்கேனப்பா, முடிஞ்சால் ஒரு லைக்கை போட்டு கிளம்புங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். எக்கனாமிக்ஸுக்கு போட்டிருக்கோம், பாலிட்டிக்கு போட்டிருக்கோம், யூனிட் 8க்கு போட்டிருக்கோம், யூனிட் 9க்கு போட்டிருக்கோம், தமிழுக்கு போட்டிருக்கோம், எல்லாத்துக்குமே வீடியோ போட்டிருக்கோம், அறிவியலுக்கும் போட்டிருக்கோம். பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா அப்படியே போய் ப்ளேலிஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் அப்பப்போ கம்யூனிட்டி போஸ்ட்டு போடுறேன், நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே பெல் சிம்பிளை அமுத்தி வச்சுருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா யூடியூப் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டேங்குது. ஸோ பெல் சிம்பிளை அமுத்தி வைங்க. நல்லா படிங்க, ஆல் தி பெஸ்ட். எதிர்கால அரசு அலுவலர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் பாய்.